பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன். சில காலங்களாக வர முடியாதிருந்த சகோதரி அனா அவர்கள், பிரதர் குணா வெல்கம், மற்றும் புதிதாக போன வாரத்தில் வந்த சிஸ்டர் ஜாய்ஸ் அண்ட் தென் அவருடைய மகள் டீனா அவர்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். Give them a big clap. God bless them. வேறையும் யாரும் புதிதாக வந்திருக்கிறீங்களா? சிங்கமாண்டி எனக்கு தெரியும், பழையால். God bless you. Welcome each one in the mighty name of Jesus. Today is a very special day as we celebrate the communion. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். இந்த கால நிலைகளிலும் சுவாமி நாங்கள் வரத்தக்கதாக எங்களுக்கு தந்தை கிருபைக்காக ஸ்தோத்திரம். நேரத்திலும் கர்த்தாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிதாவே உம்முடைய குமாரனை அனுப்பி நிரபலவா எங்களில் அன்பு கூறுகிறீர் என்று சொல்லி சிலுவையில் நாங்கள் காணத்தக்கதாக தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்நாளிலும் சற்றுவே நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாக இயேசுவை குறித்து சற்றே நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அடியானாகிய என்னோடும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளோடும் கூட இருந்தருளும், எங்கள் கண்களை திறந்தருளும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜெபமேறெடுக்கிறேன் பிதாவே. Father, we come before thine throne for your mercies and the grace you have given us to gather here, Lord. Lord, as we meditate upon the suffering of your Son, Jesus Christ, on the cross, and as we, Lord, begin to understand even a bit more about Jesus Christ, be with us, be with me, and be with the children. Give us wisdom, open our eyes. In the mighty name of Jesus, I pray. Amen. முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து படிக்க நாங்கள் கடந்து செல்கிறோம். This is a vast subject and most probably we should be studying that in the Bible study for a few weeks or months than just in a sermon. So I try my best to summarize it, briefly see the important things about the subject. நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறதான விடயம் பெரிதான விடயம், நாங்கள் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டியதான விடயம். ஆனாலும் இன்றைக்கு சற்றே ஒரு அவுட்லைனாக உங்களுடைய என்ன சொல்லலாம் வாஞ்சை விருப்பத்தை தூண்டிவிடும்படியாக சற்றே உங்கள் முன்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். நாங்கள் சில வாரங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று சொல்லி படித்தோம். And a few weeks ago we studied that Jesus is the mediator between humans, between us and God the Father. Today we are going to study a very important portion, extremely important one. We'll try our best to summarize it. So my title today, I don't want to go anywhere, just stay with my notes and try my best to, present it as, brief as possible. Jesus the Messiah. இயேசு கிறிஸ்து. இயேசுவை மேசியாவாக நாங்கள் பார்க்கிறதான விடயம். இயேசுவை மேசியாவாக பார்க்கிறதான இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறோம். ஸோ அதனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது யோவான் 1வது அதிகாரம் in John chapter 1 verse 40-42, I'm reading it in New King James Version. This is how it goes. One of the two heard John speak and followed him was Andrew, Simon Peter's brother. And he first found his own brother Simon and said to him, "We have found the Messiah," which is translated the Christ. Very interesting. Remember those verses. They say, "We have found the Messiah," which is translated
the Christ. பாருங்கள், தமிழில் வாசிக்கும் பொழுது ஒன்று யோவான் 1:40-41. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற, இது ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானன் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் அந்திரேயா முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். யாரை கண்டோம்? மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு என்ன அர்த்தமாம்? கிறிஸ்து என்று அர்த்தமாம். நாங்கள் அநேக வேளைகளில் ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிறோம் இல்லையா? ஜீசஸ் என்கிறோம் அல்லது கிரைஸ்ட் என்கிறோம். பாடல கூட நாங்கள் பாடினோம். அதனுடைய அர்த்தம் தான் என்ன என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு சற்றே பார்க்க கடந்து செல்கிறோம். ஜீசஸ் என்பது கூட இன்றைக்கு அதை பற்றி பார்க்க எங்களுக்கு நேரம் போதாது. ஜீசஸ் என்றால் அது ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறதான சில நூற்றாண்டுகளாக பாவிக்கப்படுகிற ஒரு வார்த்தை மாத்திரமே. அவருடைய மெய்யான பேர், நீங்கள் நாசரேத்தூரில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இயேசுவை தேடுகிறேன், ஜீசஸை தேடுகிறேன் என்று சொன்னால் அப்படி ஒருத்தர் இங்கே இல்லை என்று சொல்லியிருப்பார்கள். என்றால் அவருடைய பேர் யெஷுவா, ஜோஷுவா. அப்படி என்றால் தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். யெஷுவா மீன்ஸ் சால்வேஷன், ரட்சிக்கிறவர். அதுதான் அவருடைய பேர். பின்பு ஆங்கிலத்தில் பேரும் நாங்கள் எபிரேயர்ல இருந்து கிரேக்கர்ல இருந்து வேறு பாசுகளில் இருந்து பிற்பாடு ஆங்கிலத்துக்கு வரும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? யாக்கோபை ஜேம்ஸ் என்று சொல்லி இங்கிலீஷில் கூப்பிடுற மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம்? இங்கே வந்து ஜீசஸ் என்று சொல்லுகிறோம். தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஆல் அபௌட் இட். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருப்பது ஜீசஸ் த கிரைஸ்ட், இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்ற அர்த்தம் என்ன? கிரேக்க மொழியிலே அங்கே ஒரு போட்டிருக்கிறேன், கிறிஸ்டோஸ் என்று சொன்னால் கிரேக்க மொழியிலே கிரைஸ்ட் என்று சொல்லி நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறோம், கிரைஸ்ட் என்று சொல்கிறோம். எபிரேய மொழியிலே மசாயாக் அல்லது மசியா என்று சொல்லுவதை ஆங்கிலத்திலே மெசாயா என்று சொல்லுகிறோம் அல்லது மேசியா என்று தமிழில் சொல்லுகிறோம். இந்த கிரேக்க மொழியில் கிறிஸ்டோஸ் என்று சொன்னால் என்ன? எபிரேயர் மொழியில் மெசாயா அல்லது மசியா என்று சொன்னால் அம்மசியா என்று சொல்லுவார்கள். சொன்னால் என்ன? கிறிஸ்து என்று சொன்னால் என்ன? எல்லாம் ஒன்றை குறிக்கிறது. அப்படி என்றால் என்ன? anointed one, ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர். when we say Jesus, Jesus is name and the title given to him is anointed one. இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அவர் கொடுத்திருக்க பட்டம் அபிஷேகிக்கப்பட்டவர் என்பதே அதனுடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ இயேசுவுக்கு 2 பேர் அல்ல, ஒரு பேர். அவருக்கு கொடுத்திருக்கிறதான கிரைஸ்ட் என்பது, கிறிஸ்டோஸ் என்பது, மேசியா என்பது, மஷியா என்பது அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற கருத்தில் நாங்கள் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இட் இஸ் a big subject. என்ன அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொன்னால் anointed one அல்லது கிரைஸ்ட் அல்லது மெசாயா என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ராஜாக்களை அபிஷேகித்தார்கள், ஆசாரியர்களை அபிஷேகித்தார்கள். அப்படியே யூதர்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இயேசுவின் காலத்திலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து தாவீதின் வம்ச வழியில் ஒருவர் வருவார். அவர் அபிஷேகிக்கப்பட்ட, தாவீதை விட அவர் வம்ச வழியில் வந்தாலும் யூத ஜனங்களை விடுவிக்கிறவராக, ராஜாதி ராஜாவாக,
வல்லமை உள்ளவராக வருவார். ஆகவே இயேசுவை எதிர்பார்த்தார்கள், நினைத்தார்கள். இவர்தான் அந்த அபிஷேகிக்கப்பட்ட தாவீதின் வழியில வருகிற ராஜா என்று சொல்லி அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நாங்கள் பார்க்கலாம். So when they were expecting from the Old Testament, those kings were anointed. You know how Samuel anoints David as well as Saul. And the priests were anointed. They are special people set apart. And then what they were expecting from the Old Testament to the time of Jesus, even today, is a Messiah. Messiah means anointed one who comes in the lineage of King David and who will become a king who will deliver the Jewish nation and he'll rule the world. We will see what their expectation is even today. I hope you got it. So anointed one here is God anointed, set apart, special person who will come as a king in the lineage of David and deliver the Jewish nation, and they will rule the world. And there would be, we will see some things what the Jews believe today. So this disciple, so at the இயேசு கிறிஸ்து வந்தபோது இவர்தான் அந்த மேசியா என்று சொல்லி சீசர்கள் எதிர்பார்க்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். ஆதரதான் பாருங்கள் என்ன எதிர்பார்த்து நிற்கிறார்கள். எப்பொழுது எங்களுக்கு இந்த ரோமருடைய ஆட்சியிலிருந்து விடுதலை வரும், எப்பொழுது இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த தாவீதின் வம்ச வழியில் வருகிற இந்த ராஜா வந்து தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர் வந்து எங்களை விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, இந்த மரணம் எல்லாம் நீங்கிவிடும், நோய்கள் நீங்கிவிடும், யுத்தங்கள் நீங்கிவிடும், பெரிதான சமாதானம் வரும், தேவனை அறிகிற அறிவு சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல தேவனை அறிகிற அறிவினால் இந்த பூமி நிலைத்திருக்கும், எல்லாருக்கும் ஒரு பெரிய சமாதானம் என்று சொல்லியது. அப்போ இயேசு வந்த பொழுது அதுல தான் அந்திரேயா வந்து பேதுருவிடத்தில் சொல்றான், தன்னுடைய சகோதரிடத்தில், நாங்கள் மேசியாவை கண்டோம், அப்படி என்றால் அபிஷேகிக்கப்பட்டவரை கண்டோம், இவர்தான் உலகத்துக்கு விடுதலையை கொண்டு வருகிறவர் என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கிறதை. So when Andrew, the brother of Peter, comes and calls and invites Peter to come, he says, we have found the Messiah, the anointed one, the one we have been expecting, one who will bring deliverance and peace to this earth. Are we not waiting? So, very interesting. That is why Peter says, Matthew 16, verses 15 to 20, and Jesus is asking, whom do they say I am? என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்பொழுது பேதுரு என்னமாக சொல்றார். And then Peter says, what about you? They said, some say you are a prophet, some say you are Elijah, you have come back, and many things people were telling. I'll read it in English. But what about you? He asked the disciple. And he asked, what do you say I am? Then Simon Peter answered, you are the Messiah. Messiah means anointed one. The one who is going to deliver them from all kinds of bondage. Physically, literally. Great freedom. And then you are the Messiah, the Son of the living God. Jesus replied, blessed are you, Simon, son of Jonah, for this was not revealed to you by flesh and blood, but by my Father in heaven. Then he ordered his disciples not to tell anyone that he was the Messiah.
Very interesting, isn't it? And then you see, மத்தேயு 16ஆம் அதிகாரம், அப்பொழுது அவர் 15ஆம் வசனம், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார் சீசர்களிடத்தில். ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாரும் அவரை எலியா வந்திருக்கிறார் என்று சொல்லி நினைத்தார்கள், யாரோ ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் அவருக்கு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், உங்களுக்கு அவர் யார் என்று எங்களை கேட்டாலும் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? சீசர்களை கேட்கிறார். அப்பொழுது ஒருவனும் பேச துணியவில்லை. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அபிஷேகிக்கப்பட்டவர், கிறிஸ்துஸ், அபிஷேகிக்கப்பட்டவர். You are the anointed one. You are the Messiah, the one who would bring deliverance. And Jesus அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாக சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பிதா வெளிப்படுத்துகிறார். பிதா இந்த இயேசுவை அபிஷேகிக்கிறார். Is the anointed one. It's a huge subject. All of Old Testament, from Isaiah, you can see so much about his anointing. In the Psalms, you can see about it. It's a big subject. So he says, பாருங்க, இது தானாக ஒரு மாம்சத்தினால் உனக்கு வெளிப்பாடு வரவில்லை, பரலோகத்தில் என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்பொழுது தாம் கிறிஸ்து, 20வது வசனம், தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். He commanded him not to tell anybody he's the Messiah. Why? Because they're expecting. Remember when he fed the 5,000 people? உங்களுக்கு நினைப்பிருக்கிற 5000 பேரை அவர் போஷித்த பொழுது என்ன நினைத்தார்கள்? அது இருந்த கிரவுட் 12 கூடை நிறைய எஞ்சி போனதை அவர்கள் சேர்த்தார்கள். ஒரு சிறு பையன்தான் 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொடுக்கிறான். அப்படி கொஞ்சத்தை பெருக பண்ணின போது அவர்கள் என்ன செய்ய விரும்பினார்கள்? அவரை பிடித்து, what did they want to do with Jesus? He wanted to make them the king. Remember the king? They thought he is the anointed one. Let us make him the king so he can deliver us from all our bondages. எங்களை அவரை ராஜாவாக்குவோம், ஏனென்றால் அவர் வருகிறார் என்று எதிர்பார்த்து நிற்கிறார்கள். They are desperate. இவர்தான் அந்த ராஜா, இந்த இப்படி அதிசயம் செய்கிறவர், இவராகத்தான் இருக்க வேணும் அவர் என்று சொல்லி நிற்கிறதை கால. ஆதலால் அவருடைய காரியம் நிறைவேற முடிவதற்கு முன்பதாக, அவருடைய காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு முன்பதாக மனுஷர் பிடிச்சு அவருக்கு பதவி கொடுத்துருவார் என்ற பயத்தில் என்ன செய்கிறார்? சொல்ல வேண்டாம் என்று சொல்றார். கீப் தட் இன் மைண்ட். பேதுருவுடைய கான்ஃபெஷன். ஆகவே பேதுரு, அந்திரேயா, அங்கே இருந்ததான மற்ற சீசர்கள் எல்லாரும் இயேசுதான் அந்த அபிஷேகிக்கப்பட்டவர், மேசியா, கிரைஸ்ட் என்று சொல்லி நம்பி இருக்கிறதை பார்க்கலாம். Then you see, John the Baptist included. I don't think I have it in my notes. Brother Sri will read it for us. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2-5 மட்டும் பாருங்க. யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். This is the Lamb of God என்று சொல்லி சொன்னவர். அவருடைய வார்த்தை, யோவானுடைய வார்த்தை கேட்டுதான் அந்திரேயா போய் பேதுருவை கூப்பிடுகிறான், மேசியாவை கண்டோம் என்று சொல்லி. ஆனா யோவானை இப்ப பிரிசில்ல போட்ட பொழுது யோவானும் எதிர்பார்த்திருந்தவர் இவர்தான் அவர் என்று சொல்லி. ஆனா பிரிசில்ல போன பிற்பாடு அவருக்கு ஒரு டவுட் வந்துட்டுது. அப்ப என்ன சொல்லுகிறார் பாருங்க, வடிவான வார்த்தை. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2-5 மட்டும். அத்தருணத்தில் காவல் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. வருகிறவர் நீர்தானா? யாரவர் வருகிறவர்? எதிர்பார்த்திருக்கிறதான மேசியா. In ஆங்கிலத்தில் when John, who was in prison, heard about the deeds of the Messiah. மேசியா என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர், தேவனால அனுப்பப்படுகிற மோசே போல. மோசே சொன்னார், என்னை போல ஒருவரை உங்களுக்குள்ளிருந்து எழுப்புவார், அவர் கேளாதவன் எவனோ அவன் அறுப்புண்டு போவான். அப்போ எதிர்பார்த்திருந்த மேசியா, உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறவர், அவர்களுக்கு விடுதலை தருகிறவர், ராஜாதி ராஜாவாக வருகிறவர் மேசியா என்று சொல்லி. அப்ப பாருங்க, about the deeds of the Messiah, he sent his disciple to ask him, are you the one who is to come, or should we expect someone else? நீர்தானா மேசியா, அல்லது நாங்கள் வேறொருவர் வர காத்திருக்க வேணுமா? You see, அந்நேரத்தில் you just imagine 2000 years ago, during the ministry of Jesus Christ, there was a great expectation of a Messiah coming and delivering them. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பூமியிலே நடமாடி திரிகிறதான நாட்களிலே, அதற்கு முன்னிருந்தே இருக்கிறது விசேஷமாக a heightened expectation. மேசியா வருவார், இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து, இந்த கெடுபிடிகளிலிருந்து, இந்த கேடுகளிலிருந்து, இந்த பஞ்சத்திலிருந்து, இந்த நோய் நொடிகளிலிருந்து எங்களை விடுதலையாக்குவார். ஆகவே இயேசு வந்தபோது இவர்தான் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆதலால் தான் யோவான் கேட்கிறான், நீர்தானா அல்லது வேறொருவர் காத்திருக்க? அப்ப இயேசு அதற்கு பதிலாக என்ன சொல்லுகிறார்? he says, go back and report to John what you hear and see. அவர் செய்த கிரியைகளை பற்றி சொல்லுகிறார். The blind receive sight, the lame walk, and those who have leprosy are cleansed, the deaf hear, the dead are raised, and the good news is proclaimed to the poor. Great, isn't it? அப்படியாக இருக்கிற வேளையிலே சீசர்களுடைய எதிர்பார்ப்பு, இவர்தான் மேசியா, இவர்தான் விடுதலை கொடுக்க போகிறவர். இந்த அதிசயங்களை எல்லாம் காணும் பொழுது வேறொருவர் இல்லை, இவர்தான். இவன் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு கூட அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை வரமட்டும் காத்திருங்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிற வேளையில கூட, then they gathered around him and asked him, Acts chapter 1 verse 6, Lord, are you at this time going to restore the kingdom of Israel? Their expectation, he has come in the lineage of David and he is going to restore the kingdom of Israel. They are going to rule the world. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, இன்னும் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் கூட, இப்பொழுது கூட விசுவாசம் இன்னும் அதிகம், மரத்தையும் ஜெயிச்சிட்டார், ஆகவே இவர்தான் மேசியா. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். பாருங்க, எல்லாருக்கும் அவர் ஆண்டவரை தேடி வந்தவர்கள் ஏன் வீடு வாசலை விட்டார்கள், ஏன் தொழில்களை விட்டார்கள், எல்லா தியாகங்களையும் செய்தார்கள். உலகத்தின் முடிவு என்று சொல்லும் பொழுது இந்த அவர்கள் அறிந்திருந்ததான அந்த உலகத்தினுடைய முடிவு, புதிய ராஜ்யம் வருகிறது, புது சிந்தை வருகிறது, இந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் கிடையாது, யுத்தங்கள் எல்லாம் கிடையாது, இனிமே மரணம் இல்லை, நோய் இல்லை, பிரிவில்லை என்று சொல்லும் பொழுது இவையெல்லாம் அற்பமான காரியம் என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டார்கள். பாருங்க, அப்பொழுது கூட கேட்கிறார்கள். ஆகவே யூதர்களுடைய just give you some brief ideas and உங்களுக்கு நான் சுருக்கமாகவே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். It's a big subject to study.
அப்ப யூதர்களுடைய எதிர்பார்ப்பு அக்காலத்திலும் இக்காலத்திலும் இந்த 2025 கூட யூதர்களுடைய எதிர்பார்ப்பு இப்படியாக இருக்கிறது. எப்படி? மெசியானிக் ஈரா. I have a slide there just to understand. இக்காலத்தில் ராஜ்யத்தை நீர் திருப்பி கொடுப்பீர் என்று கேட்டார்கள். The restoration of the Bet Hamikadesh என்று சொல்லும் பொழுது திரும்ப ஆலயத்தை என்ன செய்வார்? சாங்சுவரியை பரிசுத்தப்படுத்தி மகிமையான இடமாக திரும்ப கட்டுவார். அதில் தான் பாருங்க, இன்னும் சிலர் இக்காலத்திலும் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் ஆலயம் கட்டுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறது, பலியிடுறதுக்கு அந்த ரெட் ஐஃபோன் என்றதான சிவத்த மயிருள்ள விசேஷித்த மாடு கூட ரெடியாக இருக்கிறது, அதற்கான பொருளெல்லாம் ரெடியாக இருக்கிறன்னு சொல்லுவதற்கு காரணம் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இப்பொழுதும் மேசியா வரை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். ஒரு வித்தியாசம், கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் மேசியாவாகிய கிறிஸ்து இயேசு திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கிறோம். யூதர்களாகிய அவர்கள் மேசியா இன்னும் வரவில்லை, இனிதான் வரப்போகிறார் என்று எதிர்பார்த்து நிற்கிறார். We are looking for the second coming of Jesus as Christ. They are looking for somebody in the lineage of David as the king and the anointed one as the Messiah soon. Both are expecting the same thing. But we are thinking we believe Jesus is the Messiah. And they believe, no, he wasn't. If he was, he would have restored everything. There would be peace. We will see a little bit. The Messianic era, you can Google it, any Jewish website, they will have all the details how Messiah will come, what the Messiah will do. Now, one thing I must clear. சிலர் யோசிக்க கூட, நாங்கள் கிறிஸ்தவங்கள், யூதரை பற்றி நமக்கு என்ன அலுவல்? Why is this pastor talking about the Jews? Brothers and sisters, this is the Jewish book. Jesus is a Jewish person. All the disciples, they have a little bit of doubt about Luke, New Testament, all were Jewish. From the Old Testament, Abraham, Isaac, Jacob, Jesus, Peter, Paul, all of them are Jews. And it was written in their original language, Hebrew, the Old Testament. And the New Testament, the language they were speaking at the time. So we must not ignore it. They know something we don't know, or we have understood something differently than they have. We are not different. So you don't despise them. Jesus will say a beautiful thing about it. And then பாருங்க, முதலாவதாக தேவாலயம் திரும்ப பரிசுத்த ஸ்தலமாக ஸ்தாபிக்கப்படும். அடுத்ததாக இரண்டாவது, இன்கேதரிங் ஆஃப் த எக்ஸைல்ஸ் ஆஃப் தி, எங்கெல்லாம் சிதறி இருக்கிறார்கள் யூதர்கள், உலகம் முழுவதிலும் சிதறி இருக்கிறார்கள். தட்ஸ் another study. ஆப்கானிஸ்தானில் இருக்கிறார்கள், ரஷ்யாவில் இருக்கிறார்கள், சீனா தேசத்தில் இருக்கிறார்கள், இந்தியாவில் இருக்கிறார்கள், இலங்கையிலும் சிறு தொகையினர் இருக்கக்கூடும். அவர்கள் இல்லாத இடமில்லை. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார்கள், இல்லாத இடமில்லை. யுக்ரைனில் ஏராளமான இருக்கிறார்கள். செலன்ஸ்கி இஸ் a Jew. அவர்கள் இல்லாத இடமில்லை. சிரியாவில் இருக்கிறார்கள், ஈராக்கில் இருக்கிறார்கள், ஈரானிலும் இருந்தார்கள். I think I still probably have some people there. அங்கே சிதறி இருக்கிற அனைவரும் அமெரிக்காவில், கனடாவில், உலகம் திரும்ப சேர்க்கப்படுவார்கள். மேசியா வந்து அதை செய்வார். When the Messiah comes, the anointed one comes, the appointed one comes. They call him the son of David. அதெல்லாம் இயேசுவை பார்த்து, son of David, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கம் என்று கேட்கிறதை பார்க்கலாம். It was a very excited time at the time of Jesus. They thought this is the time, he's the one.
And then, end of evil and sin. பாவத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் மரணத்துக்கும் எல்லாவற்றுக்கும் மேசியா வந்து என்ன செய்வார்? புள்ளி வைப்பார். Everything will be over. Everything will be new. எதிர்பார்த்திருக்க இன்றைக்கு, this is just today. Today, in 2025, யூதர்கள் எதிர்பார்த்திருப்பது. And then awareness and knowledge of God. Bible verses they quote from all the Old Testament. ஜலத்தினால் ஜலம், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கும் போல அவரை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும். மேசியா வரும் பொழுது இயேசுவை ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? இவையெல்லாம் நடந்தேறவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை. We will see how it goes. And then universal worship of God. எல்லாரும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வரும். யெகோவா மேசியா வந்து எல்லாரையும், ஒரு தேவனை பிதாவை தொழுது கொள்ள என்ன செய்வார்? எல்லாரையும் வழி நடத்துவார். You know, there is an interesting thing. We were going to read a small verse, you know, in, I don't have it in my notes, Zachariah 8 அதிகாரம். Brother Sri will read it in Tamil, and Pastor Eben, if you find it, read it in English, in Zachariah. நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம், Pentecostal evangelicals, Christians, பெரிய எழுப்புதல் ஏற்படும், அநேகர் கிறிஸ்தவர்களாய் வருவார். யூதர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். அந்நிய ஜனங்களாகிய நாங்கள் உட்பட அநேகரும் யூதர் மார்க்கத்தை பற்றி கொள்ளுவோம். Very interesting, they are expecting it. Because they don't accept Jesus. We won't even go to see the reasons, but these are some of the reasons. And they are expecting there would be a revival, and most of these Gentiles like us will become Jews. It's so interesting. In Zechariah 8, it says 10 Gentiles, 10, and there is a lot of verses about it. உலகத்தின் பல இடங்களிலிருந்தும் எருசலேமுக்கு வருவார்களாம் வொர்ஷிப் பண்ண. உலகத்தில் பல இடத்திலும் இருக்கிற அந்நிய ஜனங்கள் ஒரு யூதனுடைய ஆடையை பிடித்துக் கொண்டு, உங்கள் மத்தியில் தேவன் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம், உங்களோடு வருகிறோம், எங்களை கூட்டிக் கொண்டு போங்கன்னு சொல்லி. சகரியாலிருந்து அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அப்ப நாங்க பாருங்க, நாங்கள் கூட இது நாங்கள் எருசலேமுக்கு போறதை பற்றி கதைக்கிறாரா? மில்லியன்ஸ் கணக்கானோர் மற்ற எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் போகிறதை விட என்று சொல்லலாம், வருஷம் எருசலேமுக்கு யாத்திரிகளாக போகிறதை பார்க்கலாம். நாங்களும் ஒரு முறை போனோம். ஒரு சிலர் ஒரு முறைக்கு மேலே போயிருக்கிறது. John and Sister Radhini have gone, and then Sister Justina and Brother Arul have gone, and there are so many others who have gone many times. We want to go again. அப்போ இதெல்லாம் ப்ரெடிக்ஷனா சொன்னாரா? அது மாத்திரம் தொடர்ந்து அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய பிரஜாதிகாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள். அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? What do they expect, brother? Eben, will you read it for us in Zechariah? See, they quote the Bible verse, and they say there will be a revival when the Messiah comes, and people will flock to Jerusalem. They will get hold of one, they'll get hold of one Jew, and 10 people will get hold of one Jew, different language group, and they'll say, take us to Jerusalem. We believe that your God is with you. God is with you. This is what the Lord Almighty says. In those days, 10 people from all languages and nations will take firm hold of one Jew by the hem of his robe and say, let us go with you, because we have heard that God is with you. So they're expecting that when the Messiah comes, everybody will understand, there will be a knowledge of God, they will come to Jerusalem to worship God. This is their understanding. I'm not going to interpret, I'm not going to say anything else. These are verses they quote. And then சொல்றோம், அக்காலத்திலுமே சீசர்களும்
இயேசுதான் மேசியா என்று எதிர்பார்த்து நிற்கிறார்கள். அவர் வந்து என்ன செய்வார்? தேவாலயத்தை திருப்பி கட்டுவார், உலகத்தில் சிதறியிருக்க சகல யூதர்களையும் கூட்டி சேர்ப்பார், பாவத்துக்கும் மரணத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார், தேவனை அறிகிற அறிவு பெருகி போயிருக்கும். அதோடு கூட பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா மனுஷரும் எல்லா ஜாதிக்காரும் வேற வேற சமயமெல்லாம் ஒளிஞ்சு தேவனை மெய்யாய் தொழுது கொள்கிறதுக்கு வருவார்கள். அது மாத்திரமல்ல, யூனிவர்சல் பீஸ், எங்கும் சமாதானம், யுத்தம் என்பது கிடையாது. யுத்த ஆயுதங்களை அவர்கள் நிச்சயவார்கள் மாற்றி அடித்து அது பயிர் செய்யறதுக்கு, கமெண்ட் செய்யறதுக்கு, பிரயோசனப்படுத்துறதுக்கு பாவிப்பார்கள். And then resurrection, universal peace and harmony and the resurrection of the dead. எல்லாரும் மரித்த எல்லாரும் உயிர் தெழுவார்கள், நியாய தீர்ப்பு நடக்கும், ஒரு சில நித்திய ஜீவனுக்குள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்றெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்த. and blissful utopia, end to disease and death, no more diabetes, no more heart attack, no more flu, Pope will not suffer whatever he is suffering today. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. No arguments, no wars, nothing. Are we not expecting such a thing? அவர்களும் அதை தான் எதிர்பார்த்து நிற்கிறாங்க, நாங்களும் அதை தான் எதிர்பார்த்து நிற்கிறோம். நாங்கள் சொல்கிறோம் இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர் வந்துட்டார், திரும்பி வர இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்ல இல்லை, அவர் மேசியாவாக இருந்திருந்தால் இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து இருக்கணும். இன்னும் யுத்தம் இருக்கிறது, இன்னும் சிதறி கிடக்கிறோமே, இன்னும் யூதர்கள் எல்லா இடத்திலும் என்ன சொல்லவா வெறுக்கப்படுகிறார்களே, இன்னும் டிசீஸ் இருக்கிறதே, பாவம் இருக்கிறதே, பொல்லாப்பு இருக்கிறதே, டெரரிசம் இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் சொல்கிறதை பார்க்கலாம். So far, did you understand it? Then we can see the other things. யாருக்காவது ஏதாவது கேள்வி? Not a Bible study, but tell you if there is a question. I want you to go home, read and study more about it. You know, the Bible has a lot more to offer to us. And I as I study, as I search, I wonder I have enough time to learn everything. So much is there. So much is there. நாங்கள் படிக்கும் பொழுது, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மேன் சின்ன காரியம் தான், நாங்கள் ஒரே ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறோமே, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நாங்கள் ஒரு நாளும் பார்க்கவில்லையே. கிரைஸ்ட், anointed one. யார் அந்த anointed one? தாவின் வம்சத்தில் வருகிற ராஜா, கிங், சமாதானத்தை கொண்டு வருகிறவர், எருசலேம் இருந்து ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றி புதிய வானம் புதிய பூமியை கொண்டு வருகிறவர், பிதாவால் நியமிக்கப்பட்டவர், ஆவினால அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லி கனவிசியம் அதில் இருக்கிறது. இதில் பாருங்க, சீசர்கள் கூட இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு அதிக துக்கத்தோடு இருக்கிறார்கள், ஏமாற்றம் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்தான் என்று நம்பி இருந்தோமே, இவர்தான் மேசியா என்று இருந்தோமே என்று சொல்லி துக்கம் தெரிவிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கலாம். இப்பொழுது எம்மாவுக்கு போற வழியில இயேசு 2 பேரை சந்திக்கிறார். பாருங்க, அவர் சொல்லும் பொழுது பிரதர் ஸ்ரீ எங்களுக்கு வாசிப்பார். பாருங்க, 24ஆம் அதிகாரம் லூக்காவில, in Luke chapter 24, we are going to quickly read it. I'm not going to explain it. I think I have already explained it. And even after Jesus was crucified and he was buried, now some of these disciples are already disappointed, expected he was the Messiah. Now he's no more. That's what they thought. So they're expressing their disappointment and what they were expecting and what happened. அதை நாங்கள் நீங்கள் வீட்டில் வாசிக்கலாம் வேணுமெண்டா பிரதர் ஸ்ரீ வாசிப்பார் எங்களுக்கு சுருக்கமாக. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ட் Luke chapter 24, 19 to 27, we can quickly read it. It's a good thing to read and we can understand it. ஏனென்றா எழுதியிருக்கிறார், ஏனென்று சொன்னாங்கள் புரியும்படியாக. என்ன லூக்கு 24 எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேனாய இயேசுவை குறித்தவர்களே. அவர் நடந்து போகும் பொழுது என்னத்தை பற்றி கதைச்சிட்டு போறீங்க என்று சொல்லி இயேசு வினாவுகிறார்.
நீங்க வீட்டில் வாசிக்கலாம். அப்பொழுதுதான் இதை பற்றி அவர்கள் சொல்லுகிறார். உமக்கு தெரியாதா என்று சொல்லி வாசிங்க பிரதர். அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் நம்பிக்கையை தெரிவிக்கிறார்கள். அவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார், அவர்தான் அந்த அனாயிண்டட், அவர்தான் அந்த அபிஷேகிக்கப்பட்ட ராஜாவாக வருகிறவர் என்று நம்பியிருந்தோம். அப்பொழுது பாருங்க, இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, பாருங்க, இப்போதான் இந்த ஸ்டோரியில இந்த எதிர்பார்ப்புல ஒரு ட்விஸ்ட் வருகிறது. யூதர்கள் அன்றைக்கு எதிர்பார்த்திருந்தது போல இன்றைக்கும் எதிர்பார்க்கிறார்கள். அன்றைக்கு எதிர்பார்த்திருந்த யூதர்கள் நினைக்கவில்லை வருகிற மேசியா பாடுபடணும், சிலுவையில் மறிக்கணும், மனுஷனுடைய பாவத்துக்கான்னு சொல்லி அதை விட்டு விட்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்திருந்தது அவர் ராஜாதி ராஜாவாக வருவார், அவர் வல்லமை உள்ளவராக வருவார், அவருக்கு முன்பாக ஒருவனும் நிற்கக்கூடாது, அற்புதங்களை செய்கிறவராக வருவார், மரித்த எல்லாரையும் உயிர்ப்பிப்பார், பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வர, பாடுபடக்கூடாது. பாடுபடுவது அவர்களுடைய அந்த ஸ்டோரியில் கிடையாது, அந்த எதிர்பார்ப்பில் கிடையாது. அதனால தான் இந்த சீசர்களும் என்ன செய்கிறார்கள், இப்போ மரித்து அடக்கம் பண்ண பிற்பாடு துக்கத்தோடு டிஸப்பாயிண்டடாக பேசிக்கொண்டு நிற்கிறாங்க. அப்போ இயேசு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். ஆதலால் தான் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இயேசுதான் மேசியா என்று சொல்லுகிறோம், அனாயிண்டட் ஒன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவர்தான் திரும்பி வருகிறவர் என்று சொல்லி. யூதர்கள் விசுவாசிக்கிறார்கள், புதுசாக ஒருத்தர் வரணும், அது தாவீதின் வம்சத்தில் வரணும், நம்ம சந்ததியில் நமக்குள்ள யாராவது பிறந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடும், அவர்தான் மனிதன்தான் வரணும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிறதை பார்க்கலாம். நாங்கள் சொல்கிறோம், அவர் வந்துட்டு அவர் திரும்பி வர இருக்கிறார், அவங்க வந்துட்டு வர இல்லை என்று எதிர்பார்த்து. அந்த பாடுபடுறது அவங்களுடைய கதையில் இல்லை, அவங்களுடைய எதிர்பார்ப்பில் இல்லை, அவங்களுடைய டீச்சிங்கிலும் இல்லை. அதுதான் இருக்கிறதான பிரச்சனை. அப்ப பாருங்க, இயேசு என்ன சொல்றார், 25ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? So Jesus tells them, are you foolish? Haven't you read from the Old Testament, from Moses to David's sons and other teachings, other prophecies, that Messiah, the anointed one, must suffer, must die. என்று சொல்லி இப்பொழுது என்ன செய்கிறார், அவர்களுக்கு கற்பி. Eben can read it from verse 25 to 27. He said to them, how foolish you are and how slow to believe all the prophets have spoken. Did not the Messiah have to suffer these things and then enter his glory? And beginning with Moses and all the prophets, he explained to them what was said in all the scriptures concerning himself. Even if he comes today, the Jews would say, we don't accept him as the Messiah. I think Jesus would tell the same thing. Can't you believe what is told in the Old Testament? Very interesting, இல்லையா? இன்றைக்கு வந்தாலும் யூதர்களிடத்தில் இயேசு பேசுவார், ஆனால் மந்த இருதயம் உள்ளவர்களே, பழைய ஏற்பாட்டில் எல்லாம் உங்களுடைய வேதத்தில் தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது, பாடுபட வேண்டியது இல்லையா? அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஏசாயா 52, 53 வாசிக்கிறோம். First of all, before he comes as the king and the ruler,
one with almighty powers, he must come as a suffering servant. அவர் ராஜாதி ராஜாவாக வல்லமுள்ளவராக இஸ்ரவேலின் தாவீதின் வம்சத்தில் வந்த ராஜாவாக வருகிறதுக்கு முன்பதாக எல்லாத்தையும் சீர்திருத்த முன்பதாக பாடுபடுகிற அவருடைய ஊழியக்காரனாக தாசனாக வர வேண்டியதாயிற்று என்று இயேசு அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை பார்க்கலாம். டிசப்பாயிண்டட் ஆனவர்களுக்கு ஒரு சத்தியத்தை படிப்பிக்கிறார். ஹேய், மோசே நாகமத்திலிருந்து யாராவது சொல்லக்கூடுமா? மோசே நாகமத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு பாடுபட வேணும், மேசியா பாடுபட வேணும், அபிஷேகிக்கப்பட்டவர் பாடுபட வேணும் என்று சொல்லி? anybody can say? ஏதோ தேட்டத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஏதோ தோட்டம் என்று சொல்லி ஒரு வேதம் உங்கள்கிட்ட இருக்குதா? ஆதியாகமம் என்று இருக்குது, ஆண்டியை கேளுங்க. 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். You see, that's what it is என்று சொல்லுகிறதை பாருங்கள். இப்பொழுது பாருங்கள் என்ன சொல்லுகிறோம். இப்பொழுது Jewish expectation, same expectation Peter had. அதே 16ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல இவரை பார்த்து நீர்தான் மேசியா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னவன் இயேசு தான் பாடுபட வேணும் என்று சொல்லி அவனுக்கு சொல்ல he wouldn't accept it. He wouldn't accept it. So in Matthew chapter 16, அதே தொடர்ந்து அவன் அறிக்கை செய்கிறான், நீதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆனா இப்ப பாருங்க என்ன சொல்றான் என்று சொல்லி மத்தேயு 16 தான் 21 23 மட்டும் வாசிப்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். பார்த்தீங்களா? அவருடைய எதிர்பார்ப்பு அவர் வந்து பூமியை சீர்திருத்த போகிறார், ஜனங்களை எல்லாம் திருப்பி கூட்ட போகிறார், ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த போகிறார், ஆலயம் இல்லாட்டி ஆலயத்தை கட்ட போகிறார், உலகத்தில் எங்கும் சிதறி இருக்கிற யூதரை அழைத்து கொண்டு வரப்போகிறார். தேவனை குறித்து மெய்யான் இன்றைக்கு குழப்பங்கள் ஏராளம், எத்தனையோ விதமான குழப்பங்கள் கிறிஸ்தவத்திலும் இருக்கிறதை பார்க்கலாம். எத்தனையோ சமயங்கள், எத்தனையோ டினோமினேஷன்ஸ், அதெல்லாம் இல்லாமல் பியூராக கலங்கமில்லாமல் தேவன் யார் என்கிற அறிவு உலகம் முழுவதும் இருக்கும். அது மாத்திரமில்லை, உலகத்தில் இல்லை எல்லாருக்கும் ஒரே தேவன், அவரை தொழுது கொள்ள வருவார்கள். நோயில்லை, நொடியில்லை, மரணமில்லை. அப்படி இருக்கிற பொழுது பேதுரு அதான் எதிர்பார்த்திருக்கிறார் மேசியாண்டு. இப்ப சொல்றார், நான் பாடுபடணும், மரிக்கணும். அப்ப பேதுரு அதுக்கு பிடிக்கல. பேதுருக்கு தொடர்ந்து வாசிங்க பிறந்த எப்ப என்ன சொல்றார்? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். பிசாசு அவரை சோதித்தானோ அவனமாக பேதுருவின் மூலமாக நீ மேசியாவானால், தேவனுடைய குமாரனானால் உமக்கு இது நடக்கக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறான், சோதிக்கிறான் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆண்டவர் தாமே பேதுருவை பார்த்து சாத்தானியா பாலி போன்றார். அவன் தான் அறிக்கை செய்தான், நீர்தான் மேசியா, நீர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. இப்பொழுது அவன் என்ன சொல்றான்? எதிர்பார்க்கிறான், ஒரு பாடு நடக்காது, எல்லாம் வல்லமையா செய்ய போறார். ஆனா அவர் சொல்றார், நான் பாடுபடணும். You see, that's where the whole thing is. And then you see in Matthew chapter 16, 21 to 23, will you read it for us, Eben? From that time on, Jesus began to explain to his disciples that he must go to Jerusalem and suffer many things at the hands of the elders, the chief priests, and the teachers of the law, and that he must be killed and on the third day be raised to life. Peter took him aside and began to rebuke him.
Never, Lord, he said. This shall never happen to you. பாருங்க, he took him aside, very decent, but he was troubled. He took him aside. அழைத்து கொண்டு போய், இது உமக்கு நடக்கக்கூடாது. நீர் மேசியா அல்லவா, உலகை ஆள போகிறவர் அல்லவா. அப்பொழுது பாருங்க என்ன சொல்கிறார். Jesus turned and said to Peter, Get behind me, Satan. You are a stumbling block to me. You do not have in mind the concerns of God, but merely human concerns. Humanly thinking, Messiah will come, every problem will be solved. But spiritually, in God's things, the biggest problem is sin problem. So first and foremost, God has to deal with our sin problem. That's why Jesus comes and dies for us, suffers, overcomes death. He's coming back again. When he comes back, he's not going to come as before. Then he is going to come as the King of Kings and the Lord of Lords. Now where is he? He's seated at the right hand of the Father. திரும்பவுமாக வரும்பொழுது இயேசு எப்படி வருவார்? ராஜாதி ராஜாவாக, பூமியை நியாயம் தீர்க்கிறவராக, உலகத்தை ஆளுகை செய்கிறவராக வருகிறவராக இருக்கிறார். முதலாவதாக அவர் தீர்க்க வேண்டியதாக இருந்த பெரிய பிரச்சனை மாம்சத்தில் இருக்கிற பிரச்சனை அல்ல, பாவ பிரச்சனை. பாவத்துக்கு பரிகாரம் தேட வேண்டியதாயிற்று. அதை யூதர்கள் அங்கீகரிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ இன்னும் கஷ்டமாக இருக்கிறதை பார்க்கலாம், சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். When they read their Bible, it is their Bible. Some of the synagogues, they avoid reading Isaiah 53, it seems. யூதர்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுடைய வேதத்தை ஒரு சில சினகோகில் ஏசாயா 53 அவர்கள் வாசிப்பதில்லை, தவிர்த்து விடுகிறார். ஆனால் மறுசிலரோ அங்கே சொல்லப்படுகிற இந்த பாடுபடுகிற, வேதனைப்படுகிற, மனசரால் புறக்கணிக்கப்பட்ட இந்த அந்த கேடடைந்த அது தங்களை பற்றித்தான் சொல்லுகிறார், யூதர்களை பற்றித்தான் சொல்லுகிறார். நாங்கள் தான் எல்லாருடைய பாவத்துக்காகவும் நாங்கள் தான் பாடுபடுகிறோம், எங்களை பற்றித்தான் சொல்லுகிறார், அவர்களுடைய இன்டர்பிரிட்டேஷன். ஆனால் நாங்கள் கிளியரை பார்க்கிறோம், எங்களுடைய புரிந்து கொள்ளுதலின்படி அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கும் பொழுது பாருங்க, நாங்கள் வாசிக்கிறோம், இயேசு பூமியில் இருந்தபோது ஒரே ஒருத்தருக்குத்தான் பிதா வெளிப்படுத்தி இருக்கிறார் பேதுருவுக்கு, ஒரே ஒரு ஆளுக்கு நான் தான் அந்த மேசியான்னு சொல்றார். அவர் வந்தபோது தான் மேசியா என்று சொல்லி பகிரங்கமாக சொல்ல துணியவில்லையா. வெரி ஹம்பிள், வெரி ஹம்பிள். அவர் தன்னை மனுஷகுமாரனாக தான் அநேக முறை காட்டுகிறார். When Jesus was on earth, though he was the Christ, he did not proclaim him to be the Messiah. Here and there he hints only to one person, at least some observation, as we see, he reveals that he is the Messiah. And he calls himself simply and humbly Son of Man. Manishakumar, Manishakumar, Manishakumar. So Jesus reveals himself as Christ. In John 4:23-26, very interesting passage. Let me read it. Yet a time is coming. Now he has a discussion. The whole chapter you must read. He was tired. He sat at the Jacob's well in the place called Samaria. That's the West Bank, we call it today. It is a Samaria, Judea, Samaria. If we go on a Catholic pilgrimage, we will go to that well, still there. As he was seated and tired, a woman comes by and he asked for water.
and she has a conversation. You are a Jew, because of his dressing and, the way he looks, she can understand. She's not woman. How come you ask? And also a man wouldn't talk to a woman. Ask water from me. Then he talks, and if you had known who is asking you, I would have given you living water. You'll never thirst. And she says, please, give me that, so I don't come again to draw water in this place. And she says, go bring your husband. He says, I don't have a husband. We know what he says. You're telling the truth. You've had 5. The one whom you are living with is not your husband. Sad story. Sad woman. Reject. If a woman like that is to come to church and sit here, all of us will be very upset. Very upset. Some of you might even come and say, Pastor, there's a woman sitting there, don't welcome her. We don't want people like this in our church. 5 பேரோட இருந்திருக்கிறா, இப்ப இருக்கிறது 6வது, அவளோட இயேசு சந்திச்சு பேசுகிறார். ஆனால் அவளும் என்ன செய்கிறார்? மேசியா வருவார், அபிஷேகிக்கப்பட்டவர் வருவார், எங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார் என்று எதிர்பார்த்து நிற்கிற ஒரு ஸ்திரீ, ரொம்ப தவித்து நிற்கிற ஒரு ஸ்திரீ, அவர் வந்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நிற்கிற ஒரு ஸ்திரீ. You see, that is where the story starts. And yet a time is coming and has now come when the true worshippers, now Jesus, will worship the Father in the Spirit and in the truth. For they are the kind of worshipper the Father seeks. Don't forget, we sometimes get confused with Jesus and the Father. Jesus came to glorify the Father, reveal the Father. It is the Father who loved us and gave His Son. It's the Father who anointed Jesus Christ. This is my Son in whom I am well pleased. Tamil vasikkum solla. And பாருங்க, spirit and truth, for they are the kind of worshiper the Father says. God is a spirit, God is spirit, and His worshippers must worship in spirit and in truth. And the woman said, பாருங்க என்ன சொல்றா இந்த woman, and the woman said, I know the Messiah, I know that Messiah called Christ is coming. When He comes, He will explain everything to us. Jesus declared, பாருங்க, man, He didn't reveal Himself even to the disciples. He didn't reveal Himself to the Pharisees, the educated, the scribes, the high priest. Not to Peter even. Peter got it from God, the Father. Jesus declared, I, the one speaking to you, I am He. Wow. Very interesting. Really interesting. You see, we cannot discard anybody. Nobody is a downcast in the eyes of God. தேவனுடைய பார்வையில் ஒருவரையும் நாம் தள்ளிவிட முடியாது. யாருடைய பாவங்கள் அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் அதிகம் தேவனில் பிரியமாயிருப்பார் என்று அவர் தாமே சொன்னதை பார்க்கலாம். இங்கே பாருங்க, இவளை இந்த மனுஷி 5 பேரோட சீவிச்சிருக்குது. சீவிக்கிறது 6வது ஆள். என்ன காரணத்தினாலும் எங்களுக்கு தெரியாது. அவளுடைய பாடு போராட்டம் என்னவோ எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவள் மேலே இரக்கம் கொண்டு அவள் மேலே அன்பு கூர்ந்து அவளுக்கு நான் தான் அந்த வருகிறதான அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து என்று சொல்லி வேறொருவருக்கும் வெளிப்படுத்தாமல் வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். What a God! How much God loves us. நாம் நினைக்கிறோம், நாம் காணிக்க கொடுக்குறோம், நாம் நீதிமானாக இருக்கிறோம், நாம் என்ன சொல்கிறோம், தசம் வாங்குகிறோம், என்ன சொல்கிறோம், நாங்கள் இந்த பரிசேயனை போல் நாங்கள் உபவாசிக்கிறோம், நான் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கிறேன், நான் பயந்து நடக்கிறேன். அந்த ஆயக்காரனை போல அல்ல, அவனை போல அல்ல, இவளை போல அல்ல, அவளை போல அல்ல. மேன்,
This is love. The outcast, the reject of the society. And there also not a Jew, it's a Samaritan. The Jews hated them. Sometimes God appears to the Palestinians. Nowadays, some of the hardened criminals, God seemed to go and reach them, reveals to them He is the Messiah. That Hamas founders, one of the founders' son, he said he had a revelation of Jesus Christ, Messiah. They even asked, why didn't he become a Jew? He said, I had an experience. I had an encounter. Today, a lot of Muslims get saved because Jesus, like in this case, revealing himself to these, in our side is the worst woman. God reveals himself to people whom he loves. God loves us. So don't ever think that you're written off, you're useless. In the sight of God, you are precious. Hallelujah. That's what it is. அப்பொழுது பாருங்க, உண்மையாய் தொழுதுகிறவர்கள் பிதாவை ரொம்ப முக்கியமான சத்தியம் சொல்லுகிறார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்றால் மேசியா வருவார், எல்லாவற்றையும் எங்களுக்கு போதிப்பார் என்று சொல்லி அந்த மனுஷி கூட அந்த நிலைமையில் இருந்து கூட விடுதலைக்காய் காத்திருக்குது. அப்பொழுது சொல்லுகிறார், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுதுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அம்மை ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். பாருங்க, அவவுக்கு வேத அறிவு இருந்திருக்கிறது, அவ எதிர்பார்த்திருந்திருக்கிறார். மேசியா வருகிறார், விடுதலை தருகிறவர் வருகிறார், அபிஷேகிக்கப்பட்டவர் வருகிறார், முடிவு வருகிறது எனக்கு. அப்பொழுது பாருங்க, அவர் என்ன சொல்றார், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வேறொருத்தருக்கு சொல்லல. சீசர்கள் சொன்னா, அவர் சொன்ன போது சொல்லாத ஒருத்தருக்கும் என்று சொல்லி இந்த ஸ்திரீக்கு வந்து சொல்றதை பார்க்கலாம். Unbelievable how God cares for us. Hallelujah. அதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். பேதுரு பாருங்க, இப்பொழுது உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் இயேசு கிறிஸ்து பாடுபட வேணும். இயேசு கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்ட இயேசு பாடுபட வேணும். பாடுபட்ட பின்பு அந்நேரத்தில் மனங்கலங்கி என்ன சொல்லலாம், துக்கமடைந்து ஏமாற்றமடைந்திருந்த அவர்கள் இப்பொழுது அவர்தான் அந்த மேசியா என்று சொல்லி புரிந்து கொள்கிறார்கள். அதை தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 3ஆம் அதிகாரம் 19 21 மற்றும் பேதுரு என்ன சொல்லுகிறான், இயேசு தான் அந்த அபிஷேகிக்கப்பட்டவர், அவர்தான் அந்த மேசியா என்று சொல்லி பிரசங்கிக்கிறதை பார்க்கலாம். பேதுரு யார்? அவன் ஒரு யூதன். முதல் அந்திரேயா வந்து நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொன்னான், எதிர்பார்த்திருந்தான், அக்காலத்தில் ராஜ்யத்தை கொடுப்பார், திருத்துவார் என்று சொல்லி. ஆனால் பாடு டிசப்பாயிண்டடா போனான். மீன் பிடிக்க போறேன் என்று சொல்லி போயிட்டான். எதிர்பார்த்திருந்தோம், நடக்கலையே என்று சொல்லி வெக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். இப்பொழுது பாருங்க, அவன் சொல்றான், என்ன சொல்றான், ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும், பிதா திரும்ப இயேசுவை அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லி பேதுரு போதிக்கிறான். இப்போ உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவர்கள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்கள் மேசியா எங்கே இருக்கிறார்?
பரலோகத்தில் எங்கும் வியாபித்திருக்கிறார் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது பிதாவின் வலது வருஷத்தில் என்று சொல்லும் பொழுது அதிகாரமுள்ளவராக பிதாவின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். எப்பொழுது வருவார்? அவர் பிதா சொல்ற நேரத்தில், பூமி சரியா இருக்கும் பொழுது சரியான நேரத்தில் அவரை அனுப்ப எதிர்பார்த்து நிற்கிறோம். யூதர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள் மேசியா வருவார் என்று சொல்லி. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மேசியா ஆக வந்த இயேசு திரும்பி வருவார் என்று சொல்லி. That's all the difference. And repent, Paul is telling now. Then turn to God so that your sins may be wiped out. The times of refreshing may come. The messianic era may come from the Lord. And that he may send the Messiah. You see, verse 20. He may send the Messiah. Messiah is coming soon. He came once as a suffering servant. Now he is coming as the king. Now, first time he came, he rode on a donkey to Jerusalem. Now he's coming on a white horse. முதல் வந்த பொழுது கழுதையின் மேலே கழுதை குட்டியோட கூட வருகிறார் எருசலேம். இனிமேல் வரும் பொழுது கழுதையில் அல்ல, powerful horse, white horse, and in light and மகிமையோடு கூட வருகிறவராக இருக்கிறார். பாருங்க, he says, and he may send the Messiah who has been appointed for you, even Jesus. Now he says boldly, Jesus is the Messiah. Heaven must receive him until the time comes for God to restore everything. Don't leave God out here. Sometimes we mix everything. We are confused about religion. We are confused about divinity. We are confused about everything. The church has confused it. Bible is very clear about it. And then you see, to restore everything as he promised long ago through his holy prophets. என்று சொல்கிறதை பார்க்கலாம். பார்த்தீங்களா? Very important. Jesus is the Messiah. ஈசர்கள் போதிக்கிறார். And Acts chapter 5:42, day after day, in the temple courts, from the house to house, they never stopped teaching and preaching the good news that Jesus is the Messiah. Very interesting, isn't it? உயிர் தெழுந்த பிற்பாடு முதல்ல உயிர்த்தெழ முந்தி அவர்கள் எதிர்பார்த்தது என்ன? அவர்தான் மேசியா. அவர் பாடுபடுவதில்லை. இப்ப பாடுபட்டு உயிர்த்தெழுந்த பிற்பாடு புரிந்து கொண்டார்கள், இவர்தான் மேசியா. மேசியா பாடுபடணும், மரிக்கணும், மூன்றாம் நாள் உயிர்த்தெழணும், அவர் பரலோகத்திலே சற்று நாளுக்கு காத்திருக்கணும், பிதா அனுப்பும் பொழுது வருவா என்று சொல்லி எதிர்பார்த்து, இயேசுதான் மேசியா, வேறொருவர் இல்லை. You must understand one thing. The Jews gave up preaching about Messiah. மேசியாவை குறித்து, anointed ஒன்னை குறித்து பேசுவதை யூதர்கள் நிறுத்தி கொண்டார். காரணம் என்ன? அநேகர் எழும்பி தாங்கள் தான் மேசியா என்று சொன்னார்கள். சரித்திரத்தில் பார்க்கிறோம். ஆதலால் தான் கமாலியல் சொன்னான், இதுக்கு முன்னரும் எழும்பி அநேகர் மேசியா என்று சொல்லியிருக்கிறார்கள், இயேசுதான் மேசியா என்று சொன்னால் நடக்கட்டும் பார்ப்போம் என்று சொல்றதை பார்க்கலாம். பலரை பேரில் பார்க்கலாம். இக்காலத்தில் கூட ஈவன் ஜூயிஷ் பிரீஸ்ட் ரபாய்மார் அமெரிக்காவில் கூட எழும்பி அநேகர் விசுவாசித்தார்கள், இவர்தான் மேசியா என்று சொல்லி. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். இயேசு கிறிஸ்து யார்? மேசியா. மேசியா என்ற என்ன? anointed one. அப்படி என்றால் என்ன? அபிஷேகிக்கப்பட்டவர். அப்படி என்றால் என்ன? அவர்தான் தேவனால உலகத்தை மீட்கும் பொருட்டாக நியமிக்கப்பட்டவர். அதான் நாங்கள் எதிர்பார்த்து. அப்ப நாங்கள் அவர்கள் என்ன பிரசங்கித்தார்கள்? ஜீசஸ் இஸ் த மெஸ்ஸாயா. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங் அல்ல? வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் தென் பாருங்க, சால் அதை விசர்த்தனமாக நினைத்தவன், அவன் எதிர்ப்பதான் மேசியா வந்தார், சாக மாட்டார், சபை பண்ண மாட்டார், எல்லாவற்றையும் சீர்திருத்தி அமைப்பார், இந்த கிறிஸ்தவர்கள் கன்ஃபியூஸ் ஆக்கல் என்று சொல்லி. இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 3:9-22 இப்படி, சவுல் அதிகமாய் திறன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான்.
யூதர்கள் எதிர்பார்த்து நிற்காங்க, வர இல்லை, வேற ஒருத்தர் வர வேண்டும், இல்லை, இயேசுதான் கிறிஸ்து. Yet Saul grew more and more powerful and baffled the Jews living in Damascus by proving that Jesus is the Messiah. எடுத்துக்காட்டு, யார் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் நின்ற தீவனை கொலை செய்யும் பொழுது, ஆடையை கல்லறியும் பொழுது ரத்தம் தெளிக்காதபடி கலட்டி வைத்துட்டு போங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்த சவுல் இப்பொழுது சொன்னான் அவர்தான் மேசியா. ஏன்? ஆண்டவர் அவனை தமஸ்குக்கு போற வழியில சந்தித்தார். God is meeting people today. I told you before, I met a boy in Germany. Some of you are, I have told it many times. I can't take his face out of my mind. Small guy, not a big Afghani guy. He came and asked me for where I am, and I started talking to him, and he said, I asked him, and he said he's from Afghanistan. I said, there are Christians in Afghanistan. He said, no, I was a Muslim. Jesus appeared to me in Bulgaria, in the prison, and I'm a Christian. That's the only way some of these people come to Christ, by God's revelation. You must pray for them. Pray for the Palestinians. Pray for the Jewish people. Pray for the people around us, that Jesus may come back and set this world in order. Ilya. And then paranga. Now Acts chapter 17, verse 3, this is an important one. Messiah must suffer. Explaining and proving that Messiah had to suffer and rise from the dead. This Jesus I am proclaiming to you is the Messiah. Paul. Beautiful, isn't it? He said, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ முன்னர் எதிர்பார்த்திருந்தார்கள், கிறிஸ்து வந்தால் ஒரு பிரச்சனை நடக்காது, எல்லாம் சீர்திருத்தப்படும். இப்போ அறிகிறார்கள் அவர்தான் கிறிஸ்து, ஆனால் அவர் பாடுபடணும். இடையில ஒரு பிரச்சனை, பாடுபடணும், சஃப பண்ணணும், பரலோகத்தில் காத்திருக்கணும் உயிர்த்தெழுந்து. Very interesting, isn't it? It's a large subject. அதான் பாருங்க, we just read something very interesting. Isaiah 52. It tells us about it. Isaiah 52 and 53. 52 verse 13 says like this. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார். தாசன் என்றால் ஊழியக்காரன், servant. மனுஷரை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். பார்த்தீங்களா? இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? 52 வாசிக்கிறோம். See, my servant will act wisely. He will be raised and lifted up and highly exalted. And just as there were many who were appalled at him, his appearance was so disfigured beyond that of any human being, and his form marred beyond human likeness. This is in their Hebrew Bible. And Isaiah is a very important prophetic book in their Bible. Even in the Dead Sea Scrolls, they have found the oldest edition of Isaiah fully in content. பாருங்க, ஆதலால் தான் நாங்கள் ஏசாயா 52 சேர்த்து வாசிக்கணும். 53 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மேசியாவாக வந்த அவர், மேசியாவாக பாவத்துக்காக மரிக்க வந்து மரித்து எங்கள் பாவங்களை சுமந்த அவர் மெய்யாகவே மேசியாவாக திரும்ப வர இருக்கிறார். இம்முறை எப்படி வருவார்? அவர்கள் எதிர்பார்த்திருக்க, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ராஜாவாக வர இருக்கிறார். பூமியை சீர்திருத்தி இருக்கிறார்.
பாவத்தை ஒழிக்க இருக்கிறார், மரணத்தை ஒழிக்க இருக்கிறார், யுத்தங்களை பண்ண இருக்கிறார். நோய் இல்லை, மரணம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா ஏசாயால நீங்கள் வாசிக்கும் பொழுது ரொம்ப டீட்டெயில் சொல்றார். சகரியால வாசித்தது போலவே ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஒன்றாக படுத்துக் கொள்ளுமாம். And he says the wolf and the lamb will graze together, sleep together. Nobody will harm, no animal will harm another one. Unbelievable. And today, that's what the rabbis say, Jewish nation is like a sheep, it's just a sheep, among 70 wolves. 70 ஓநாய்கள் மத்தியிலே இருக்கிற ஒரு ஆட்டுக்கு சமனாம் யூத ஜனங்கள். சற்று யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கத்தில் ஈஜிப்ட், ஒரு பக்கத்தில் ஜோர்டான், ஓவர் 300 கிலோமீட்டர் போர்டர், அடுத்த பக்கத்தில் லெபனன், எஸ்போலா, அடுத்த பக்கத்தில் சிரியா ஆன் த நார்த். தூரே இருந்து அடிக்கிறான் யாரு? பர்ஷியன், இரானியன், இராக்கீஸ் அண்ட் யமனீஸ், ஹூத்தீஸ் சுற்றிலும். அப்போ அந்த மெய்யான மேய்ப்பன் அவர்களை பாதுகாக்காவிட்டால் இந்த 70 ஓநாய்களும் பிரிச்சு பிச்சு தின்னுடும். That's what is happening today. Pray for the peace of Jerusalem. Pray that the Messiah comes back, delivers us, delivers them, delivers the world. John beautifully summarizes it. Beautifully summarizes it. John chapter 20, 30 and 31, Jesus performed many other signs in the presence of his disciples, which are not recorded in this book. But these are written. வேதம் எழுதியிருக்கிறதுக்கு காரணம் என்ன? That you may believe Jesus is the Messiah, the Son of God, that by believing you may have life in his name. பாருங்க, கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையில், ஒரே ஒரு என்ன சொல்லலாம், அருமையாக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக யோவான் சொல்லுகிறார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள், இவர் பாடுபடணும், இவர்தான் மேசியா என்று சொல்லி, எங்கே பிறப்பார், அவருக்கு என்ன செய்வார்கள், எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஆனாலும் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெரி சிம்பிள், ஒன் வேர்ட். எல்லா கதையும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எல்லா விஷயம் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் முக்கியமானது தான், நீங்கள் இந்த இயேசு தான் அபிஷேகிக்கப்பட்டவர், இவர் தான் மேசியா, இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் உங்கள் பாவங்களை போக்குறவரும் இந்த உலகத்தை ரட்சிக்கிறவரும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜீவன் அடையும்படியாக இது எழுதியிருக்கேன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. Anybody wants to say hallelujah for that? I hope you understood it. I have done my best, probably not my best, as much as possible, with the grace of God, to present to you Jesus as the Messiah. இயேசுவை கிறிஸ்துவாக உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர், அது அவருடைய பட்டம் மாத்திரமே. ஜெபம் செய்வோமா? For communion. So this Jesus நாங்கள் பார்க்கிறோம், சீசர்கள் புரிந்து கொண்டார்கள், அவர் பாடுபடணும், பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ளணும், திரும்ப அவர் மகிமையிலே வருவார். எப்போது? ஒருவருக்குமே தெரியாது. இந்நாட்களிலா உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது we do not know. Eben, will you lead us in prayer? Hallelujah. Thank you, Jesus. Father, we thank you, Lord, for this time you have given us once again to
reflect on who